ஹாய் அண்ட் வெல்கம் டு மோட்டோவே சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து ஏற்காடு ட்ராவல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதனால் வந்து இ பாஸ் தேவைப்படுமா இல்லையான்னு தெரில. பட் நான் வந்து இ பாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து ஏற்காடு வந்து அலோவ் பண்ணுறதுலேன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். இங்கேருந்து 80 கிலோமீட்டர்ஸ். அண்டு இப்போ வந்து நான் ஃபியூல் ஃபில் பண்ணணும். ஃபியூல் லோவில் இருக்குது. ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பங்க்லேருந்து இங்கே 75 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து சேலம் போகணும். சேலத்துலேருந்து ஏற்காடு போகணும். ஸோ வந்து இப்போ சேலம் வந்து நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது வந்து சேலம் ரோடு, எங்கள் ஊர்லேருந்து திருச்செங்கோட்லேருந்து சேலம் ரோடு. ஸோ வந்து இங்கேருந்து சேலம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அங்கேருந்து ஆக்சுவலாக வந்து 2 ரூட் இருக்குது. நம்ம மெயின் ரூட்டு தான் இன்றைக்கி போக போகிறோம். ஏன்னா அங்கே செக் போஸ்ட் இருக்கும். நாங்கள் வந்து இ பாஸ் எடுத்தனால பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து நான் கிளம்ப போகிறேன். ஸோ இப்போது மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து நான் 6 o'clock கிளம்பியிருக்கேன். 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌட் எதுவும் இல்லை. ஸோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நாங்கள் நேரமாக கிளம்பிட்டோம். அது இல்லாமல் வந்து நம்ம சில்னஸ் ஃபீல் பண்ணால் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பணும். ஆக்சுவலாக நாங்கள் 5 o'clock கிளம்பலான்னு இருந்தோம். பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து அட்லீஸ்ட் 2 hours ஆகும். அதனால் வந்து 2 hours ட்ராவல் பண்ணணும். ஸோ வந்து நான் சேலம் தாண்டி ஏற்காடு பக்கத்தில் போனதுக்கப்புறமேட்டு இதை இந்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஏற்காடு ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ இது வந்து கொஞ்சம் தூரத்தில் காஃபி குடிக்கலான்னு இங்கே வந்தோம். இங்கே வந்து 2 ரோடு இருக்குது. ரைட் சைடில் ஒன்று இருக்குது. இதில் போகக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த கடைக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ரோடு மெயின் ரோடு போகும். அதில் தான் போகணும். நிறைய பேர் லொக்கேஷன் வந்து ரைட் சைடில் இருக்கிறத பார்த்து போகிறீங்க. நான் ஆக்சுவலாக கேட்டேன், இது வந்து ரோடு வந்து பாதியில் நின்றுடும். ஸோ இந்த சைடு நம்ம போகவே கூடாது. இந்த சைட் பார்த்துக்குங்க. இந்த ரோட்டில் ஆக்சுவலாக லொக்கேஷன் எங்களுக்கு காமிச்சிது. பட் வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம கேட்டப்போ இதில் போகக்கூடாதுங்க. இதில் வந்து நடந்து தான் போக முடியும். வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் தூரம் தான் போக முடியும். அதுக்கப்புறமேட்டு ரோடே இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து தயவுசெய்து இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிற ரோட்டில் போகாதீங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற மெயின் ரோட்டில் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஏற்காடு வந்து மேலே போகிறதுக்கு. ஸோ இங்கிருந்து ஒரு 1 or 2 kilometers தான். அதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து போலீஸ் நிற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இ பாஸ் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம போகணும். இது இல்லாமல் ஆக்சுவலாக இன்னொரு ரூட் இருக்குது. ஆனால் அது சேலத்துலேயும் இன்னொரு ரூட் கட் பண்ணி போகணும். அதை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சார் பாருங்கள், மேலே ஹில்ஸ் தெரியுது. நம்ம ஆக்சுவலாக அங்கே தான் போக போகிறோம். ஸோ போலீஸ் விட்றாங்களா இல்லையான்னு தெரில. இல்லை இங்கே ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. நிறையா பேர் இங்கே வாக்கிங்கும் சைக்கிளிங் தான் ஜாஸ்தியாக போகிறாங்க. ஐ திங்க் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கோஸ்ட் பெண்டு மலை ஏற போகிறோம். ஜாகிங் போகிறாங்க காலையில் ஏர்லி மார்னிங். செக் போஸ்ட் வந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், செக் போஸ்ட்டு பண்ணுறாங்க, நிறுத்துறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. செக் போஸ்ட்டில் இது வந்து செக் போஸ்ட்டில் அமௌண்ட் வாங்குறது, டோக்கன் மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அதை வாங்கிட்டு நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் டிக்கெட் இப்போது கொடுக்குறாரு, வாங்கியாச்சு. 15 rupees ஒரு வெஹிக்கிளுக்கு 15 rupees கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே இன்னொரு செக் போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அங்கே தான் செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேமரா வந்து ஆஃப் பண்ண சொல்லி கேட்டார். நான் இன்னும் ஆஃப் பண்ணல. ஏன்னு தெரில, கேமரா வந்து ஆனில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே பாருங்க செக் போஸ்ட். பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெருசாக வெஹிக்கிள்ஸே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே தான் பிளாக் பண்ணுறாங்க.
ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்பாடா ஃபைனலாக அலோவ் பண்ணிட்டாரு. இபாஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, ஏன் ஆர்சி இன்சூரன்ஸ்லாம் கேட்க டைம் இல்லை போல இருக்குது. ஸோ அதனால் இது இபாஸ் மட்டும் காமிச்சிங்கன்னா அவர் பார்த்துட்டு அலோவ் பண்ணிடுறாரு. அண்ட் வந்து கேமரா ஆஃப் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதனால தான் வந்து கேமரா சைடில் வச்சுட்டு வந்து காமிச்சேன். ஸோ ஏன்னு தெரில, கேமரா ஆஃப் பண்ண சொன்னாருன்னு தெரில. ஸோ வந்து இப்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் கேமரா வேறு, நான் வேறு கொஞ்சம் மூவ் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பெருசாக வெஹிக்கிள்ஸ்லாம் மூவ்மெண்ட் கிடையாது, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வந்து பைக் ட்ராவல் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் தூரம் மேலே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குங்கிறது. ஸோ போகலாம். ஓகே, நம்ம மேலே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, லெட்ஸ் கோ. உண்மையாலுமே சொன்னால் ரோடு ரொம்ப எம்டியாக இருக்குது. இபாஸ் மட்டும் இருந்தால் தாங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து இபாஸ் இருந்தால் வாங்க. ஆனால் ஏன் இங்கே வந்து இபாஸ் இல்லைன்னா அப்படியே டர்ன் பண்ணி விட்றாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து எங்கள் சைடில் நிற்கிறது. இது வந்து இபாஸ் கம்பல்சரியாக வேணுங்க. 6 o'clock இப்போ இங்கே வந்து ஒரு 8 o'clock வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து அந்த சில்னஸ் நல்லாவே இருக்குங்க. நல்லா நம்ம ஃபீல் பண்ணலாம், சில்னஸ் ஃபீல் பண்ணலாம், நல்லாவே இருக்குது. எனக்கு அப்போ லைட்டாக குளிர், லைட்டாக சில்னஸ் உள்ளே வருது. நான் வந்து ஆக்சுவலாக ஜாக்கெட் போட்டிருக்கேன், சூட் போட்டிருக்கேன். அதுக்குள்ளேயே வந்து சில்னஸ் நல்லாவே வருதுங்க. ஸோ வந்து நல்ல பிளேஸ் பக்கத்தில் ஏற்காடு உங்களுக்கு வந்து க்ளோஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வரலாம். பட் ஆனால் இபாஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். பாருங்கள் எவ்வளோ ரோடு எவ்வளோ எம்டியாக இருக்குன்னு. போகணும். இங்கே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறையா பேர் ஜாகிங் போகிறாங்க, சைக்கிளிங் போகிறாங்க. ஸோ அதுக்கு வேணால் அலோவ் பண்ணுறாங்க. மீதிங்கெல்லாம் வந்து நீங்கள் வெளியிருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இபாஸ் தேவை. ரோடெலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, பீஸ்ஃபுல்லாக போகலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து நல்ல சில்னஸ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 6 o'clock இங்கே வர மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அது நிறையா பேர் வாக்கிங் போகிறாங்க, வெஹிக்கிள்ஸோட வாக்கிங் போகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. ரொம்ப ஃப்ரீ ரோடாக இருக்குது, ஜாலியாக பயப்படாமல் ஜாலியாக வரலாம். நீங்கள் எனக்கு கொஞ்சம் பாருங்கள், கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அழுத்தம் தான் தோணுது, பட் இருந்தாலும் இப்போ தான் வந்திருக்கேன். கொஞ்சம் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுவோம். வரும்போது இல்லைன்னா கொஞ்சம் நம்ம த்ராட்டில் கொடுக்கலாம். ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நின்று பார்க்கணும். பாருங்கள் செம்ம வியூ, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏர்லி மார்னிங் வாங்க, வந்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து நீட்டாக ஒரு ரைடு வந்து சிம்பிளான ஒரு ரைடு வந்து இங்கே பக்கத்தில் ஏற்காடுகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து போகலாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டைமில் வந்து ரொம்ப வெஹிக்கிள்ஸ் கம்மியாக அலோவ் பண்ணுறாங்க, அதனால தான் நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதிக வெஹிக்கிள் வந்தால் கூட இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்காது, அந்த நாய்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கம்மி தாங்க, வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ இவன் வந்து ஃப்ரெண்டில் போகிறது இன்னொரு ஃப்ரெண்டு தான். ஸோ நாங்கள் 2 பேர் தான் வந்தோம், வச்சு 4 பேர் வரலான் இருந்தோம். பிரச்சனைனால வர முடியாமல் போச்சு. பட்
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெருசாக எதையுமே அலோவ் பண்ணுறதுலன்னு சொன்னாங்க. ஸோ வியூ பாயிண்ட் இருக்குது, அடுத்தது ஒரு கார்டன் ஒன்று இருக்குன்னாங்க. ஸோ இது 2 தான் மெயினாக அலோவ் பண்ணுறாங்க. இங்கே ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே சும்மா தண்ணி கம்மியாக தான் வருதுங்களாம். ஸோ அதுதான் வந்து ஃபால்ஸ் ஆமாம் இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்லாம் தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது, இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. ஸோ வந்து இது 2 தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். ஆனால் போனோடனே அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 o'clockலாம் ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை. ஸோ இங்கெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ரோடெல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு பைக் ரைட்னால் ஒரு செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களாம் வந்து பார்க்கலாம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. வெஹிக்கிள்ஸாக ரொம்ப ரேர், ரொம்ப நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கு இல்லையோ நம்ம ரைட் வந்தோம்னா கண்டிப்பாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பயம் தேவையில்லைன்னா ரோடு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஏற்காடு வந்திருக்கேன், ஆனால் எப்பயுமே ரோடு நல்லாயிருக்கும். பாருங்கள் இன்னும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க, எப்படி தான் இவ்வளோ தூரம் வராங்களோ தெரில. ஸோ டெய்லி வாக்கிங் தான் இங்கே ஜாஸ்தியாக போகிறாங்க, மேலேருந்து கீழே வந்துடுவாங்க போல் இருக்கு. ஸோ வந்து ஏற்காடு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 15 kilometers தான் வரும், கீழே கிரவுண்ட்லேருந்து மேலே ஏற்காடு மேலே போகிறதுக்கு. ஸோ ரொம்ப தூரமாக சொல்ல முடியாது, ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து அந்த ட்ராவல் ஃபீல் நல்லா இருக்குங்க. ஷார்ட் ரைட் பெஸ்ட். போகிறப்ப ஸ்லோவாக போனால் தான் அதோட அந்த ப்ரீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு போகிறப்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிட்டுருக்கு. மங்கி தாங்க அதிகமாக இருக்குங்க, மனுஷனோட மங்கீஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நேச்சரை ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க. சில்னஸ் இவ்வளோ இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. சில்னஸ் நல்லாவே இருக்குங்க. இது இப்போ 8:15 நல்ல சில்னஸ். ஸோ இங்கே நிறுத்தலாம், நிறுத்தி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் தான் போகணும். மறுபடியும் சொல்கிறேன், பாஸ் இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரில ஏதாவது அமௌண்ட் கொடுத்தா விடுவாங்களான்னு. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு பாஸ் இருந்தால் ஒரே ஒரு நிமிஷம்தான் நம்ம போய்கிட்டே இருக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து மேலே போயிட்டு எப்படி வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் இருக்குங்க, என்னென்னலாம் அலோவ் பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாங்கள் இப்போது அடுத்தது மேலே போயிட்டு சாப்பிட்டு வியூ பாயிண்ட் போகலான்னு இருக்கோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் போயிட்டு நான் அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற ஒரு வீடியோவை உங்களுக்கு வந்து நான் அதில் காமிக்கிறேன். அண்ட் இதுதாங்க பகோடா வியூ பாயிண்ட். நல்லா சூப்பராகவே இருக்குங்க, மிஸ்ட் நல்லா இருக்குது. அந்த பாருங்கள் அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பாருங்கள், ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், 4-5 ஃபோட்டோஸு ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ அடுத்தது இது பார்த்துட்டு அடுத்தது ரோஸ் கார்டன் நல்லா இருக்குனாங்க. லேக் பார்த்தோம், லேக்கில் பெருசாக தண்ணி இல்லை, போட்டிங்கும் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸோ வந்து இது முடிச்சுட்டு ரோஸ் கார்டன் போயிட்டு அடுத்தது நாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை ஷாம்பிள் ஷார்ட்ஸ். அண்ட் சாரி கைஸ், ரோஸ் கார்டன் நல்லா இருக்குன்னு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு போனால் அங்கே வந்து இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே விட்டுட்டாங்க போல இருக்குது. இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு கிராஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு வேறு நாங்கள் ஆளுக்கு 30 rupees கொடுத்து போய் பார்த்தோம். நல்ல வேலை கேமரா கொண்டு போயிருந்தோம், கேமராவுக்கு ஒரு 50 rupees வாங்கியிருப்பாங்க. அது நாங்கள் வேணாம்னு சும்மா உள்ளே போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க, இப்போ தாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏற்காடு லேக் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. போட்டிங்லாம் பெருசு யாருமே போகலைங்க, பெருசாக இல்லை, யாருமே போகல, சும்மா தண்ணி கொஞ்சோண்டு இருக்குங்க, அவ்வளோதான் இருக்குது. அதையும் பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் முடியல. அது சில்க் ஃபார்ம் தான் இப்போ வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க. நான் ஃபோட்டோலாம் பார்த்து நல்லா இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. அடுத்தது விஎஸ்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது வந்து ஓப்பன் பண்ணுறதில்ல. அடுத்து டீக் ஃபாரஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறது தாங்க, அது எதுக்குமே போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் என்னென்ன இருக்குன்னு கேட்டிருந்தோம். வாட்டர் ஃபால்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வரும்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இருந்தது, அதுதாங்க ஃபால்ஸ் அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, இப்போ ரெயின் பெருசாக இல்லாதனால வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது.
ஸோ வந்து நீங்கள் வந்து பெருசாலாம் எதிர்பார்த்துட்டு ஏற்காடு வர முடியாது. ஏன்னா வந்து நிறையா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரவங்களுக்கு டூரிசத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் வந்து நிறைய நெட்லலாம் பார்த்துருந்தேன், இது போகணும் அது போகணுன்னு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது நம்ம போய் பார்க்குறது. ரைடு வரவங்க டெம்பிள்ஸ் போயிட்டு இருப்பாங்கன்னு கண்டிப்பாக யாரும் நீங்களாம் போக மாட்டீங்க. ஸோ வேறு எதுவுமே இல்லைங்க. வியூ பாயிண்ட் ஒன்று தாங்க இருந்தது. ப்ரிப்பேரி வியூ பாயிண்ட் போகலான்னு பார்த்தோம், அது மேப்பில் போட்டால் வேற எங்கேயோ எங்கெங்கேயோ காமிக்குது. ஸோ இது இவ்வளோதாங்க. மறுபடி டெம்பிள்ஸ் தாங்க நிறையா இருக்குது. ஒரு 4-5 டெம்பிள்ஸ் சொன்னாங்க. அதெல்லாம் டெம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்க வந்துட்டோம். லேடிஸ் சீட் போகலாங்க, ஆனால் அதையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நல்லா நிறைய நிறைய போகலான்னு பார்த்தோம். கடைசியில் ஜஸ்ட் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் போயிட்டு பக்கோடா வியூ பாயிண்ட் மட்டும் போயிட்டு இப்போ ரிட்டர்ன் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பரவாயில்லைங்க, ஒரு ரைடு வந்தவங்க ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அப்படியே கீழே நான் என்ன நினச்சேன்னா விடவே மாட்டாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் விட்டுட்டாங்க. அதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் வண்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலைல வரப்போ இல்லை, ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளைமேட் கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு இடமே. கொஞ்சம் ஹீட்டு பார்க்குறேன். அதுவும் சூட் போட்டுறதுனால கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிடுவேன். ஏன்னா 15 கிலோமீட்டர்ஸ் சல்லும் இறங்கிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் ஏற்காடு வரும்னு நினச்சிங்கன்னா, ஒரு சிம்பிள் ரைடு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். நீங்கள் வந்து பெருசாலாம் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறதில்ல, எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கொரோனா டைம்னால. அதுவும் தயவுசெய்து இந்த ரோஸ் கார்டன் சில்க் கார்டன்லாம் போயிடாதீங்க. இப்போ தான் ரெடியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கூட காமிக்கல. வெறும் கிராஸை காமிச்சு அதை நம்ப போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு சிம்பிள் ரைட் பீஸ் அவுட் பண்ணணும்னா இங்கே வரலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் வெஹிக்கிள் கம்மி, இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குது. ஏர்லி மார்னிங்லாம் வந்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் காலையில் வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங்குள்ளே போயிடலாம். எல்லாமே ஓப்பனாக இருந்ததுன்னா வந்து இன்னும் நிறையா பார்க்கலாங்க. வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது, நல்லா பார்க்குறதுலாம் இருக்குது. ஆனால் இப்போ எதுவுமே ஓப்பன் பண்ணாதனால எதையுமே பார்க்க முடியல. இ பாஸ் எடுத்தும் பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் குட்னு சொல்லலாம். எனக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை, பட் இருந்தாலும் சரி ஒரு ரைடு வந்திருக்கோம். ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல மறந்துட்டேன். 2.5 years இருக்கும் ஒரு வீடியோ போட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஃபர்ஸ்ட்லாம் ட்ரிப் போனோன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு மைண்ட் செட்டே இல்லை. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறையா ரைடு போகலான்னு இருக்கோம். அதுக்கு முதல்ல இ பாஸ் கிடைக்கணும். சரி, இ பாஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் மெயினாக வந்து ஹில் ஸ்டேஷன் கேட்குறாங்க. மீதியில் கூட பெருசாக கேட்குறதுல எல்லாத்துலேயுமே செக் போஸ்ட் தூக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் மெயினாக பிடிக்கிறாங்க, ஏன்னு தெரில. ஸோ ஏன்னா நிறைய ரைடு வந்துடுறாங்க, ஆனால் ஒன்றா ட்ரிப்பு கிளம்பிடுவாங்க, அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எல்லாத்துக்குமே இ பாஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன்னு தெரில, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இ பாஸ் கிடைக்கிது, அதனால் நிறையா ட்ரிப் நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நாங்கள் எப்பயுமே வந்து குரூப்பாக எடுப்போம். மேக்ஸிமம் 15 மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் வந்து மறக்காமல் இனிமேல் வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த சேனலை. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு எங்கே போகணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ். அவ்வளோ இறங்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஆகும் இறங்குறதுக்கு. நான் வந்து 15 kilometers தான் இறங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து சீக்கிரமாக வருது. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப் டு டேட்டில் வச்சுட்டே இருக்கோம். அவ்வளோதாங்க, செக் போஸ்ட் பக்கத்தில் வந்துட்டேன். அவ்வளோதான், டேர்ன் எடுத்தனா செக் போஸ்ட் வந்துடும். ஸோ இப்போ வெஹிக்கிள்ஸ் நிறையா வருதுங்க. செக் போஸ்ட் கிராஸ் பண்ண போகிறோம். அதுதான் செக் பண்ணுறது போல். இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸ் இன்னும் நிற்கிது, அலோவ் பண்ணுறதில்ல போல். ஸோ அவ்வளோதான், கீழே வந்தாச்சு. ஸோ இவ்வளோ தான் ஏற்காடு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் கண்டிப்பாக வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். நன்றி.